ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மாமன் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். மாமன் சூரி சார் ஹீரோவாக நடித்து பட்டையை கிளப்பியிருக்கார். மற்ற எல்லாருமே கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே சூப்பராக நடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அதை பற்றி பேச வரல. இந்த படத்தை பார்த்து பசங்களை எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு தான் கற்றுக்கணும். இந்த படத்தோட டைரக்டர் மொத்த கதையை சூரி சாரை ஃபோக்கஸ் செஞ்சு கொண்டு வரார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை சூரி சாருடைய மாமா இருக்கார் இல்லையா, அதான் அவங்க அக்கா புருஷன், அவர் சைடில் இருந்தும் இந்த ஹீரோயின் சைடில் இருந்தும் படம் பார்த்தா தான் கதை சரியாக இருக்கும்னு தோணுது. சூரியுடைய மாமாவுக்கு தான் பிள்ளைய எடுத்து கொஞ்சணும்னு ஆசை. அவருடைய பாசத்தை அவங்க புள்ள மேலே காட்ட விடாமல் சூரி மட்டுமே அந்த பிள்ளைய கொஞ்சுறாரு. இதே ஹீரோயின் சைடில் இருந்து பார்த்தா ஹீரோயின் சூரி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த லட்டு சூரி வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிடுறான். சூரி தன்னுடைய அக்கா பிள்ளைய அளவு கடந்த பாசம் கொடுத்து யாருக்குமே அடங்காத பிள்ளையாகவும் சத்தம் போட்டு அட்ராசிட்டி பண்ணுற பிள்ளையாகவும் வளர்க்குறாரு. இதில் சூரிய அக்கா கேரக்டர் பையனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வாட்டியாவது நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணுதான்னு பார்த்தா அப்படி பண்ணுறதே இல்லை. இப்படி பசங்களை அடித்து வளர்த்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் எப்பவுமே அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் முக்கியமான விஷயம் ராஜ்கிரண் சார் கேரக்டர், அப்புறம் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் அருமையாக நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் சார் சூரிய அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஃபேமிலி கூட பார்க்குறதுக்கு நல்ல தகுந்த படம் தான். பசங்களை எப்படி வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஓகே மக்களே, இதுதான் நம்ம ரிவ்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்டில் கெட்ட வார்த்தை இல்லாமல் திட்டிட்டு போங்க. ஓகேவா? பாய்.